வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இந்த நவராத்திரியில நம்ம நிறைய பேருக்கு தேங்காய் வச்சு கொடுக்கறதுக்காக நிறைய வாங்கியிருப்போம். இல்லை நமக்கு நிறைய பேர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய தேங்காய் சேர்ந்து போயிருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தீபாவளி வர்றதுனால இந்த டெசிகேட்டட் கோகனட்டாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற தேங்காயை துருவி தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுருவோம். எப்பெல்லாம் நமக்கு டெசிகேட்டட் கோகனட் வேணுமோ அப்போ திரும்ப காசு கொடுத்து கடையில் வாங்கிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரை ஃபார்மில் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்வீட்ஸு பொடி வகைகள் எல்லாமே நம்ம பண்ணலாம். அது நம்ம ஸ்டோர் பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகனட் பண்ணுறதுக்கு நான் 2 தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 2ஐயும் உடைச்சிட்டு அதை தேங்காய் மூடி அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுக்கணும். பாருங்கள், தேங்காயை நான் உடைச்சி 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காயை இந்த ஓடுலேருந்து ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் மூடியை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தேங்காய் மூடியை இந்த தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஆயாச்சு. இந்த பருப்பை எப்படி ஈஸியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு தோசை திருப்பியோ எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தில் லேசாக அப்படி ஸ்க்ராப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்க, பார்த்தீங்களா, அழகாக வருது பாருங்க. ஃபுல்லாக அப்படியே மூடியாகவே வந்துடும். ஸ்க்ராப் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே முழுசாகவே எடுக்க வந்துடும். பாருங்க, ஃபுல்லாக எடுத்துட்டோம் பாருங்க. உடையாம அழகா நீட்டா எடுத்துட்டோம் பாருங்க. எடுக்கும்போது உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் இதை கட் பண்ணி தான் போட போறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பருப்பை பிரிச்சு எடுத்தாச்சு. இந்த பருப்பை கத்தியால கீறி எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இந்த வேலையை ஈஸியா முடிச்சிட்டோம். இப்ப இந்த ப்ரௌன் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபுல்லா அந்த பீலரை வச்சு நீட்டா எல்லாத்தையும் இப்படி எடுத்துடலாம். அப்பதான் நம்ம அந்த டெசிகேட்டட் கோகனட் நல்லா வெள்ளையா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, நீட்டா இந்த மாதிரி ப்ரௌன் போர்ஷன் ஃபுல்லா எடுத்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அரைச்சதை நல்லா ஒரு காட்டன் துணியில எதுலையாவது எடுத்துக்கோங்க. துணியில் இந்த மாதிரி புளிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற பால் வந்துடும். ஃபுல்லா நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்துடும். இந்த டெசிகேட்டட் கோகனட்ல எந்த சத்துமே எந்த வாசனையுமே இருக்காது, வெறும் ட்ரையா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு இதுல என்ன வருதோ அந்த அளவுக்கு பால் நம்ம புழிஞ்சு எடுத்துட்டா போதும். இவ்வளவு தேங்காய் பால் கிடைச்சிருக்கு, ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கு. நல்ல திக்கான தேங்காய் பால் இது. நம்ம புழிஞ்சது போக அந்த ட்ரை கோகனட் பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல எடுத்துக்கலாம். நல்லா அப்படி உதுத்து விட்டுப்போம். நம்ம கடையில டெசிகேட்டட் கோகனட் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி டெக்ஸ்டர்ல இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த தேங்காய் துருவலை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் தீயவும் விட்டுறக்கூடாது, கை விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாக போய் இது நல்லா ட்ரை ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த தேங்காய் பாலை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் பாருங்க, நல்ல சூடு ஆறியாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. சொல்லணும்னா நம்ம கடையில பேக்கெட்ல வாங்குவோம் பாருங்க, அதோடவே இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா இதுல நம்ம ஃபுல்லா தேங்காய் பால் எடுக்கல. இது அப்படியே நம்ம ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணி தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா தேங்காய் இருக்கு அப்படின்னாலும் நம்ம இந்த டெசிகேட்டட் கோகனட் ஈஸியா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்னைக்கெல்லாம் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோமோ அன்னைக்கும் ட்ரை கோகனட்டை தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமையும் நம்ம டெசிகேட்டட் கோகனட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணுறதை விட இந்த டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணி ஸ்வீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஏன்னா இதில் மாய்ஸ்சர் இருக்காது, அதனால ரொம்ப குவிக்காக ஆகிடும். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கான ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதே மாதிரி டெசிகேட்டட் கோகனட் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.